ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ ஆஃப்டர் ஒரு 1 வீக் கேப்க்கு அப்புறம் கரெக்டா பிசிசி அனௌன்ஸ் பண்ண மாதிரியே கரெக்டா 1 வீக் அப்புறம் ஐபிஎல் ரெஸ்யூம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருந்து நம்மள சேவ் பண்ணி ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஐபிஎல் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நடத்துறாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லயே வச்சுதான் முடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி நிறைய நார்த் சைட் கிரவுண்ட்லயும் இப்ப நடக்குது. ஸோ பிரபு ஹாஸ் ஜாயின் வித் அஸ். இனிஷியல் தாட்ஸ் பிரபு. ஆக்சுவலா கண்டிப்பா நம்ம தம்ப்நெயில பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு 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 கண்டினியூட்டி இல்லாதனால ஒரு ஒரு 1 வீக் பிரேக்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறிச்சு. ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நேட்டிவ் போயிட்டாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இப்போ ரிட்டர்ன் ஆக மாட்டாங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீமை வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா டாப்ல இருக்க டீம்ஸ்க்கு தான் வந்து நம்ம இப்போ மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா சிஎஸ்கே, ராஜஸ்தான், ஹைதராபாத் மாதிரி டீம்ஸ்லாம் அவுட்டு, கேகேஆர் அவங்களுமே மோஸ்ட்லி அவுட். இப்போ எல்எஸ்ஜி வரைக்கும் தான் அந்த 6 டீம் தான் வந்து கண்டென்ஷன்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸோ அந்த 6 டீமுக்கு இப்போ வந்து இந்த சேஞ்ச் என்னென்ன அஃபெக்ட் பண்ண போகுது, எந்த டீமுக்கு வந்துட்டு இந்த இந்த பிரேக் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கோம், எந்த டீம்ஸ்க்கு வந்துட்டு இது எகெயின்ஸ்டா போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரேவந்த், சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நம்ம எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கண்டிப்பா நிறைய ரீப்ளேஸ் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓன் கண்ட்ரிக்கு போனதான் ஒரு பெரிய டிராபேக் ஆகி போயிடுச்சு. என்னன்னா அவங்க மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கு போனதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ரிட்டர்ன் வந்து அப்பயே வந்து ஒரு ஃபேமிலி கூட போய் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சதுனால டக்குனு யாருமே இதுல கான்சன்ட்ரேட் பண்ணாம போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டீம். பட் ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஸோ திடீர்னு வந்து குவாலிஃபையர் ஒன் ஃபைனலுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டாவே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கொடுக்கணும்னா அது பயங்கரமான ப்ரெஷர் அது. ஸோ ஈச் டீம் பை டீம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரயான் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் மிஸ் பண்றதா நமக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற நியூஸ் அதுதான் வந்திருக்கு. ஜானி பேர்ஸ்டோ வந்து வில் ஜாக்ஸோட ரீப்ளேஸ் பண்றதுக்கும் ரயான் ரிக்கில்டனுக்கு பதிலா இவர் ரிச்சர்ட் கிளீசன் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல விளாண்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜானி பேர்ஸ்டோமும் ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து அந்த ஒரு குஷன் கொடுப்பாரு, அவர் அந்த டாப்ல ஆட வச்சுப்பாங்க ஜானி பேர்ஸ்டோவை. மேபி வித் ரோஹித் சர்மா அவர் ஓப்பனே கூட பண்ணலாம். ஸோ மும்பை மாதிரி ஒரு ஐடியல் கண்டிஷனுக்கு லைட்டா பால் என்னதான் ஸ்விங் ஆனாலும் அந்த பவுன்ஸ் இருக்கும் லைட்டா. எப்பவுமே ஜானி பேர்ஸ்டோ பார்த்துருக்கோம், அந்த புல் ஷாட்டா இருக்கட்டும், அந்த கண்ட்ரியில் அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா ஜானி பேர்ஸ்டோ வில் பி குட் ஆப்ஷன், குட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஆனா இது கன்ஃபார்மான்னு தெரியல, ஒரு மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ரிச்சர்ட் கிளீசனும் ஒரு மாதிரி டீசென்ட் பவுலர், ஹிட் த டெக் பவுலர், நல்லா போடுவாரு, நல்லா 140 போடுவாரு, நல்ல ஒரு பேஸ் இருக்கும், நல்ல ஒரு ஹைட் இருப்பாரு, அதனால அந்த பவுன்ஸ் நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த், ஜானி பேர்ஸ்டோ இதை பத்தி? எனக்கு தெரிஞ்சு வந்து ஜானி பேர்ஸ்டோ வந்து ஒரு அன்சோல்டு பிளேயர் நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன்ல வந்து அவர் யாருமே எடுக்கல. ஸோ மேபி கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா லாஸ்ட் இயர் பஞ்சாப் விளையாடும் போது ஒரு செஞ்சுரி அடிச்சு அவரு ஒரு செஞ்சுரி அடிச்சு வின் பண்ண வச்சாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மேபி ஐபிஎல் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஜானி பேர்ஸ்டோ. ஐபிஎல் டெபு மேட்ச்லயே அவர் டெபு பண்ண ஐபிஎல் மேட்ச்லயே வந்து டேவிட் வார்னர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் அவருக்கு இருந்தது இல்லை. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்திருக்கு. எஸ்ஆர்எச் விளையாண்டுருக்காரு, பஞ்சாப் விளையாண்டுருக்காரு. ஒரு கன்சிஸ்டன்ட் சீசன் அவர்கிட்ட இல்லை. இப்போ டெவான் கான்வே மாதிரி ஒரு பிளேயர் நம்ம வந்து பெட் கட்டலாம், ஓகே, ஒரு 550 ரன் அடிப்பாரு இவரு. ஆனா இவர் மேல ஐபிஎல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு சீசன் இருந்ததே இல்லை அவருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பிளேஸ் ஆஃப் வில் ஜாக்ஸ் ஷூஸை ஃபில் பண்றது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஹை ப்ரெஷர் தான். ஏன்னா எனிடே வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளேயர் தான். அவர் நின்ட்டாருன்னா ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்ல என்ன ஆகும்ன்றது லாஸ்ட் டைம் குஜராத்ல காமிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி லைக் நீங்க சொன்ன நாட்கள் ஜானி பேர்ஸ்டோ, கிளீசனே கூட வந்து பாத்தீங்கன்னா யார் இடத்த அவர் யாருக்கு மேல ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இதுல ஃபாஸ்ட் போலிங் 2 ஆப்ஷன் இருக்காங்க.
மூணு மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பும்ரா வேற, ஹர்திக் பாண்டியா வேற வந்து ஒரு 4 ஓவர், ஒரு 2-3 ஓவர் போடுவாரு போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமர்ஸ், இந்த டாக்ஸே வந்து மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா மேபி ஜானி பேர்ஸ்டோ மட்டும் தான் டீம்ல ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிச்சர்ட் கிளீசன் ஒரு மாதிரி பேக்கப்பா தான் இருப்பாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரயன் ரிகில்டன் பொசிஷன்ல இவர் ஆடிப்பாரு. அப்படியே மத்த பேட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆர்டர்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டெப் மேல வந்துப்பாங்க. சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 வருவாரு, ஐ மீன் நம்பர் 3 வருவாரு, நம்பர் 4 திலக் வர்மா வருவாரு, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 நமன்தீர், நம்பர் 7ங்கிற மாதிரி இப்படி ஒரு ஒரு பொசிஷன் மேல ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி இன் பிளேஸ் ஆஃப் இவர் இந்த கார்பின் போஷ்க்கு பதிலாக மேபி அவங்க ரிச்சர்ட் கிளீசன் ஆட வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜானி பேர்ஸ்டோ, மேபி ரிச்சர்ட் கிளீசன், ட்ரெண்ட் போல்ட், அந்த வில் ஜாக்ஸ்க்கு பதிலாக தான் இப்ப அந்த அந்த ஒரு ஃபாரினர் ஸ்பாட் யாரு, மேபி சாண்ட்னரே திரும்ப வருவாரா, சாண்ட்னரே திரும்ப வந்து அவர் ஒரு இது கொடுத்தாருன்னா கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜானி பேர்ஸ்டோ வந்து ஒரு எப்பவுமே கொஞ்சம் நான் அதிகமா ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட அந்த ஷாட் நிறைய இருக்கும், வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் நீங்க மென்ஷன் பண்ண அந்த மேட்சே வந்து ஒரு 263 சேஸ், ஹையஸ்ட் சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. இஃப் ஐ எம் நாட் ராங் 263 273 தெரியல, அதான் வந்து ஹையஸ்ட் சேஸ். 265 வாட் எவர் 260 பிளஸ் அதை சேஸ் பண்ணாங்க, ஹையஸ்ட் ஸ்கோரை சேஸ் பண்ணாங்க. அந்த சேஸ்ல வந்து அவரோட நாக் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. சிஎஸ்கேவோட கூட ஒரு மேட்ச் வந்து ஒரு 40 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ வித்தின் ஒரு ஒரு இன்னும் எவ்வளோ 2 பிளே ஆஃப்ஸ் கேம்ஸ் ஆட போறாங்க, ஐ மீன் இந்த 2 மேட்ச் ஆட போறாங்க, மிஞ்சி போனா 3 கேம் பிளே ஆஃப்ஸ்ல ஆட போறாங்க. ஸோ 5 கேம்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா ஒரு லாங் சீரிஸ் ஆடினா அந்த ஜானி பேர்ஸ்டோ வேற, ஒரு 5 கேம்ஸ் தான் ஆடுறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு ஓடிஐ சீரிஸ், ஒரு T20 சீரிஸ் அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பா அவரால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, மும்பை இந்தியன்ஸோட பிளே ஆஃப் சான்ஸ் அவங்க டாப் 2ல முடிக்க சான்ஸ் இருக்கா, இல்ல 3-4 தான் முடிப்பாங்களா? இல்ல கண்டிப்பா டாப் 2 முடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து பஞ்சாப் டெல்லி தான் விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் டெல்லி விளையாட போறாங்க. ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு பவுலிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பேட்டிங் லைனப் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிற மாதிரி தோணுது. அதேதான் நீங்க சொன்ன மாதிரி டிசி அண்ட் பிபிகேஸோட தான். அண்ட் டிசியுமே வந்து இப்போ ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க. அவங்க பிளேயர்ஸ்லாம் ஒரு சில அவைலபிள் பத்தி என்னங்கிறது தெரியல. அடுத்த டீமா கண்டிப்பா அடுத்து வரும்போது, அவங்க டீம் வரும்போது நம்ம பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் கன்ஃபார்ம், பட் டாப் 2 வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பஞ்சாப் மேட்ச் ஜெயிச்சாதான் வந்து அந்த ஒரு பிளே ஆஃப்ஸோட இதுவே தெரிய வரும். அதுவே லாஸ்ட் கேமா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிசி கேம் தான் வந்து அவங்களுக்கு குரூஷியலா இருக்கும். டிசி கேம் ஜெயிச்சாங்க அப்படின்னா பிவிகேஎஸ் கேம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம ஆடுவாங்க. ஸோ எல்லாமே அந்த டிசி கேம்ல தான் இருக்கு. ஸோ இதான் என்னோட தாட்ஸ் அபவுட் மும்பை இந்தியன் பிளே ஆஃப்ஸ். அடுத்து அப்படியே ஜிடிக்கு போயிடலாமா ரேவந்த்? கண்டிப்பா. ஓகே, ஸோ ஜிடில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 3 பில்லர்ஸ்ல வந்து ஒரு பில்லர் வந்துட்டு இதுவாயிடுச்சு. ஸோ ஜாஸ் பட்லரை வந்து அவங்க இழக்க வேண்டிய சுச்சுவேஷன். அவரோட ஹோம்க்கு போயிட்டாரு. அண்ட் அவர் வந்து ஹி இஸ் நாட் கோயிங் டு பிளே த ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் அப்படிங்கறனால இல்ல ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் அவர் விளையாடல. அதனால தான் குஷல் மெண்டிஸை வந்து அவங்க சைன் பண்ணிருக்காங்க 75 lakhsக்கு. ஸோ குஷல் மெண்டிஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர் ஆட போறாரு. அண்ட் குஷல் மெண்டிஸ் வந்து இஸ் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஒரு மாதிரி டீசெண்டா ஆடுவாரு. ஒரு குவிக் ஃபயர்னா ஆட மாட்டாரு, பட் ஒரு மாதிரி டீசெண்டா ஒரு 150-140 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த பேலன்ஸ் பண்ணுவாரு. பட் ஜாஸ் பட்லர் மாதிரி ஆடுவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். அவர் அந்த மாதிரி நீங்க எப்படி பேரிஸ்டோக்கு சொன்னீங்களோ அவர்கிட்ட கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி லேக் ஆகும் சில சமயம். இவர் வந்து ஆக்சுவலா அந்த குஷல் பெரேரா மாதிரி தான், அடிச்சா ஒரு மாதிரி ஒரு ரேம்பேஜ் நாக் ஆடுவாரு, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு காஸ்ட்லி மிஸ் ஃபார் ஜிடி தான் தோணுது. ஏன்னா ரொம்ப அவர் மேலே ரிலே பண்ணியிருந்தாங்க. அவர் கீழே வந்து பேட்டிங் ஆர்டர் பெருசா இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த், ஜிடி என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு பட்லர் மாதிரி நீங்க ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஐபிஎல்ல அது விராட் கோலி அதை பண்ண முடியும். ஏன்னா 2 பேரும் தான் அதிகமான செஞ்சுரிஸ் வச்சிருக்காங்க. இவர் 8, விராட் கோலி 8 வச்சிருக்காரு, ஜாஸ் பட்லர் 7 வச்சிருக்காரு. இந்த வாட்டி 8 அடிச்சிருக்க வேண்டியது டிசியோட கடைசியில். ஓகே லாஸ்ட் ஒரு எனக்கு செஞ்சுரி பர்சன்ட் அடி பார்க்காத, நீ அடிச்சு மேட்ச் முடிச்சு டிவாட்டியிட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய லாஸ். ஏன்னா பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து சேசிங்ல 64 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நீங்க அவரை மிஸ் பண்றீங்க அப்படின்னா அது பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கட்டத்தை மிஸ் பண்றது
எனக்கு தெரிஞ்சு தெரியல எவ்வளவு பெரிய மிஸ் நம்ம லீக் மேட்ச்லயே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சாய் சுதர்சன் அண்ட் சுப்மன் கில் மேல பயங்கரமான ப்ரெஷர் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே பட்லர் இருக்காரு, நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய ஷாட்டுக்கு போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க அவங்க பார்ட்னர்ஷிப்பே அந்த ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா ஓகே நம்ம ஒரு 10 ஓவர் 12 ஓவர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அவுட் ஆனா கூட பட்லர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாங்க. அது சூப்பராகவே அதை பண்ணாங்க. பட்லர் அந்த காம்பினேஷன், அந்த டாப் 3 வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. சொல்ல போனா டாப் 3 எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த டீமும் இந்த மாதிரி எதிர்க்கானது இல்லை. டாப் த்ரீ பிளேயர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது பட்லர் இல்லாதது எனக்கு தெரிஞ்சு பெரிய லாஸ். எனக்கு தெரிஞ்சு அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாராவது இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இப்ப கரண்ட் ஃபார்ம்ல எனக்கு தெரிஞ்சு பட்லர் யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இது வந்து குசல் மெண்டிஸ் சைன் பண்ணிருந்தாலுமே இது அவருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரெஷரா தான் இருக்கும். ஜிடிக்கு பெரிய ஒரு டிராபேக் தான் பேட்டிங். அண்ட் ஆக்சுவலா அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ககிசோ ரபாடா வந்து இஸ் ஜாயினிங் த டீம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா அந்த நியூஸும் கரெக்டா தெரியல. ககிசோ ரபாடா அந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்து திரும்ப ஆடுறான்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே அந்த அவைலபிலிட்டி வந்து எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த WTC வேற இருக்கு. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி நமக்கு கரெக்டா தெரியாதனால அதுவுமே நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி ககிசோ ரபாடா வந்தாருன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இதுவா இருக்கும். பட் ஆனா அவர் வந்து சாம்பியன்ஷிப் WTCல இருக்காருங்கிறனால May 27 அவர் கிளம்பி போயிருவாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா ரபாடா அதுல இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ்ல ரயன் ரிக்கில்டன் கார்பின் போஷ்மே போயிடுறாரு. ஸோ கார்பின் போஷ்மே போயிடுறாரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்ன ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒரு பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு விராட் கோலி மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர்னால தான் வந்து பட்லரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்ல ஒரு சேஸ் எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்க அதுல காட்டுற ஒரு விதமா இருக்கட்டும், கண்டிப்பா அதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கான அந்த நம்பர்ஸே அவங்கள காட்டும். அவங்க வந்து ஒரு மாதிரி தனியா நிப்பாங்க மற்றவங்களோட. ஸோ எனக்குமே அது வந்து ஒரு மேஜர் லாஸா தான் தெரியுது. ஸோ ஜிடி டேபிள் டாப்ல இருக்காங்க வித் 16 பாயிண்ட்ஸ்ங்கிறனால அவங்களுக்கு அந்த ஒரு குஷன் இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். அவங்களுக்கு லாஸ்ட் 3 மேட்சஸ் டிசி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட இருக்கு. புரியல. டிசி ஃபர்ஸ்ட் வின் பண்றதுக்கு 3 மேட்ச் வின் பண்ணாலுமே அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டா நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 22 போயிருவாங்க. ஸோ அதனால 3 மேட்ச் தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் அந்த 3 மேட்ச் ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் இப்போ அந்த ஒரு கொஸ்டினே. ஏன்னா வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்சனுக்கு ஒரு ஆடட் ப்ரெஷர். அவங்க இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும்னு பார்ப்பாங்க. இல்ல எனக்கு தெரியல, மேபி குஷலை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க, குஷல் வந்து அந்த டாப் எப்படி ஆடுவாருன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அதனால மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு லூஸ்னர் மாதிரி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு வார்ம் அப்ஸ்லாம் ஆயிட்டு மேபி அவங்க 16 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு லக்ஸரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அப்புறம் லக்னோ அண்ட் சிஎஸ்கே தான் அப்படிங்கிற போது கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதான் என்னோட தாட்ஸ் அபவுட் ஜிடி. நெக்ஸ்ட் எந்த டீம் போலாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப். ஸோ பிபிகேஎஸ் அவங்களுமே ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்காங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிபிகேஎஸ் வித் 15 பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த ஒரு அந்த ஒன் கேம் வந்து மார்க்கோ ஜான்சன் மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, மார்க்கோ ஜான்சன் இல்ல. யார் மிஸ் பண்றா பிளே ஆஃப் சார்? மார்க்கோ ஜான்சன் இல்ல. மார்க்கோ ஜான்சன் இல்ல. லாக்டி ஃபெர்கியூசனுக்கு பதிலா மட்டும் கைல் ஜெய்மின்சன் எடுத்திருக்காங்க. இல்ல ஸ்டாய்னிஸும் இவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லாம செகண்ட் மேட்ச்ல இருந்து, அதாவது அவங்க அடுத்து வந்து இவங்களோட ஆட போறாங்க, டெல்லி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆட போறாங்க. அந்த மேட்சுக்கு மட்டும் இல்ல, டிசி அண்ட் எம்ஐ மேட்ச் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. அதான் என்னோட ஒப்பீனியன்ல வந்து அவங்களோட பவுலிங் வீக்னஸ் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கோ ஜான்சன் வந்து 4 இயர்ஸ் பயங்கரமா எக்ஸ்பென்சிவா போட்டிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு
அவங்க கேஎல் ஜேமின்சனை கடைசி நேரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இது அவரும் கொஞ்சம் ஆர்சிபியில் இடமோ எக்ஸ்பென்சிவா போனாரு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏதோ கொஞ்சம் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா இவரு நல்லா டால் பவுலர், அவரு நல்லா டால் பவுலர் அப்படிங்கும் போது, பட் ஸ்டில் இவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காரு ஆர்சிபி விளையாடும் போது. ஸோ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் ஆனா இந்த ஸ்டில் அவங்க பவுலிங் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னா தான் இருக்கு பஞ்சாப்க்கு. எனக்கு ஆக்சுவலா கெயில் ஜேமிசன் அவர் ரீசெண்டா எங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னே கூட எனக்கு சுத்தமா ஞாபகம். லாக்கி ஃபெர்கியூசன் கூட ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணிட்டு இருந்தாரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் அவங்க நேஷனல் டீமுக்கு ஆடும்போது கூட எனக்கு தெரிஞ்சு கெயில் ஜேமிசன் வந்து ஒரு இது கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால கெயில் ஜேமிசன் அவங்க ஃபர்ஸ்ட் எங்க ஆட வைக்க போறாங்க, ஏன்னா அவர் அந்த ஒரு இந்த விக்கெட்ஸ்ல நல்லா இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. இப்ப அடுத்து ராஜஸ்தானோட மேட்ச் இருக்கு, டிசியோட இருக்கு, எம்ஐயோட மேட்ச் இருக்கு. அவங்க இதுக்கு மேல எல்லா மேட்சும் மோஸ்ட்லி வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 2 games ஆவது வின் பண்ணும், ஒரு 17 points கிட்டையாவது வரணும். அப்பதான் வந்து அவங்களால இது பண்ண முடியும். இப்ப வந்து 15 pointsல இருக்காங்க. ஸோ ஒரு 2 games வின் பண்ணாங்கன்னா 19 points வரும். ஸோ அதனால கண்டிப்பா அந்த ஒரு 2 வின்ஸ்க்கு போவாங்க. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து மேபி அடி வாங்கினாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க மும்பை இந்தியன்ஸோட ஆடுற மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டூ ஆர் டே மேட்சா இருக்கும், ஒரு எலிமினேட்டர் மேட்ச் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. மேபி அவங்க இவரு மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக கூட இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருந்திருக்கலாம். பட் இவருக்கு மட்டும் எடுத்திருக்காங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இவங்களுக்கும் அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா 11 விளையாண்டு அதுல 7 வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆட் பாயிண்ட்ல வேற இருக்காங்க. ஸோ அதனால தே ஹேவ் அ சான்ஸ் அப்படின்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவன்? நான் அதே சொல்ல தான் இருந்தேன். ஏன்னா இந்த ஆட் பாயிண்ட்ல வின் பண்ணிட்டே போறது வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீமுக்கு வந்து ஒரு தேர்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன்ல முடிக்க வேண்டிய டீம் வந்து அந்த ஆட் பாயிண்ட்னால, அந்த ஆட் ஈவன் பாயிண்ட்ஸ்னால தேர்ட் ஃபோர்த் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து, ஆனா இது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா 6 அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. சஹல் திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, திடீர்னு ஒரு மேட்ச் வந்து பயங்கரமா ரன்னுக்கு போனாரு. இந்த சீசன் வந்து ரொம்ப யூஸ்வல் சஹலே கிடையாது. மார்க்கோ ஜான்சனும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவான பவுலரு. 245 இந்த டீம் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. 245 பிளஸ் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் டிஃபெண்ட் பண்ண முடியல. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா மற்ற டீமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இவங்க ஃபாஸ்ட் பவுலுக்கு யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாஷ்தகர் தான் கொண்டு வரணும். ஸோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய டீம் தான் இந்த டீம். பட் ஸ்டில் வந்து பிளே ஆஃப் வராங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா இந்த டீம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க எப்படி முடி பண்ணுவாங்க, ஏன்னா யாருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் கிடையாது. மேக்ஸ்வெல் எடுத்திருக்காங்க, ஸ்டைனிஸ் எடுத்திருக்காங்க, அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதேதான் எனக்கும் ஆக்சுவலா. அவங்களுக்கு வைஷாக் விஜயகுமார் கூட இருக்காரு. இந்தியன் ஸ்ட்ரென்த், அதாவது லைக் இந்தியன் பேசர்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கு. மேபி அவங்க திரும்ப இப்ப அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் மேல ரிலே ஆற மாதிரி இருக்கும். அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் நல்லா பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதான் எங்களோட பிபிகேஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஆர்சிபிக்கு போயிடலாமா? கண்டிப்பா. ஆர்சிபி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாஸ் இவரு பில் சால்ட் வந்துட்டாரு, இவரும் வந்துட்டாரு. ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு வந்துட்டு என்ஓசி கொடுத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் போர்டு, ஃபுல்லா ஐபிஎல் ஆடிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொமேரியோ ஷெப்பர்டு வந்து ஃபுல்லா இருக்க போறாரு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு குஷனா இருக்கும். டிம் டேவிடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் டெஸ்ட் ஸ்குவாட்ல கிடையாது. அப்படிங்கிறனால லிவிங்ஸ்டனும் மேபி ஹி இஸ் ஆல்சோ அவைலபிள் நினைக்கிறேன். ஸோ பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், லிவிங்ஸ்டன் அண்ட் படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வேற எடுத்திருக்காங்க as a இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் ஜாஸ் ஹேசில்வுட்டுமே வந்து 1 week இதுல இருக்காராம், ரீஹாபிலேஷன்ல இருக்காராம். ஸோ அந்த பிரிஸ்பேன்ல அந்த ரீஹாபிலேஷன் முடிச்சுட்டு வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே ஆர்சிபி அந்த 16 pointsல இருக்கிறதுனால அவங்களுக்குமே ஒரு குஷன் இருக்கு, பிளே ஆஃப்ஸ் குஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஈஸி பிளே ஆஃப்ஸ் கண்டெண்டர்ஸ் தான் சொல்றேன், பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க கண்டிப்பான்னு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க இது லக்கு என்னன்னா மத்த எல்லா டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3-4 பிளேயர்ஸ் போனதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வின்னிங் காம்பினேஷனே போன மாதிரி இருக்கு. ஆனா இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பில் சால்ட் வந்து அந்த ஓடிஎஸ் சீரீஸ்ல ஏதோ ஒரு ஸ்பாட்ல அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பில் சால்ட் அவைலபிள். ஜேக்கப் பத்தல் அவைலபிளா? ஜேக்கப் பத்தல் அவைலபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்க, ஹேசில்வுட் மட்டும் தான் ஆக்சுவலா வரல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதேதான் எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணிருக்காங்க.
ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மயங்க் அகர்வாலோட ரோல் இதுல எப்படி இருக்க போகுது அது ஒண்ணுதான் எனக்கு கன்சர்னா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து எல்லாருமே பர்ஃபெக்டா கம்பேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் கூட இதுக்கு முன்னாடி கையில அடினாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் சரியா போயிருக்கும். நடுவில் ஜிதேஷ் சர்மா கேப்டன்ஷிப் பண்ண போறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன்ல ரஜத் பட்டிதார் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு கன்சர்னா அந்த மயங்க் அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 சீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் சீசன் அப்படின்னு வந்தது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு சீசன் வந்து KL ராகுல் கூட ஓபன் பண்ணாரு நினைக்கிறேன். 2020 அந்த 2021 சமயத்துல KL ராகுல் அண்ட் மயங்க் அகர்வாலோட பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகாவுக்கும் ஒன்னா விளையாண்டாங்களா, அந்த ஒரு காம்பினேஷன் பயங்கரமா இருந்துச்சு. மயங்க் அகர்வால் நல்லா பண்ணாரு அந்த இதுல. ஸோ SRH விளையாடும் போது வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாண்டாரு, 3 மேட்ச் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் டிராப் பண்ணிட்டாங்க. பிளஸ் அன்சோல்டு பிளேயர் எப்படி பண்ண போறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஓவர் இயர்ஸ் இந்த பிரான்சைசி கோர்ஸ் நல்லா நிறைய பண்ணியிருக்காரு. அவரு இனிஷியல் டேஸ்லயே அவர் ரொம்ப எங்கேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்சைசி கோர்ஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. பிளஸ் கர்நாடகா கேப்டன் வேற. ஆனா இது எப்படி இதுவும் டக்குன்னு ஒரு பிளே ஆஃப் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிரஷர்ல மறுபடியும் அவர் தேவ்தத் படிக்கல் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பத்தல் அண்ட் பில் சால்ட் 2 பேருமே அவைலபிளா இருந்தாங்கன்னா ஜேக்கப் பத்தல் தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல இருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் ஆஃப் பில் சால்ட் ஜேக்கப் பத்தல் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஆனா பில் சால்ட்ட கொண்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஜேக்கப் பத்தல் தான் விளையாடுவாரு எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா பயங்கரமான சிஎஸ்கேவோட சூப்பர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பத்தல் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங் காம்பினேஷன் விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா ஒர்க் ஆகுது. ஜேக்கப் பத்தல் தான் எனக்கு தெரிஞ்சு விளையாடுவாங்கன்னு தோணுது. இல்ல ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னா மேபி தேவ்தத் படிக்கல் பதிலா மயங்க் அகர்வாலை இறக்காம ஓப்பனிங் வந்து இவர் வந்துட்டு ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுக்காம மேபி அவங்க ஜேக்கப் பெத்தல் எடுத்து ஒன் டவுன் இறக்கி விடலான்னு தோணுது. ஏன்னா அந்த தேவ்தத் படிக்கலோட ரோலை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடாவே பார்ப்பாரு. இவரால ஒரு 6 அடிக்க முடியுது. அவர் நல்ல அவர் அடிச்சு அந்த பிளிக் ஷாட் எல்லாம் பார்த்தோம். சிஎஸ்கேவோட சூப்பரா ஆனாரு. டிசி கேமே வந்து அவர் ஒரு மாதிரி செமையா விளையாண்டாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் வாண்ட் ஒரு ஓப்பனிங் பேரை நான் மாத்த விரும்பல. ஏன்னா பில் சால்ட் வந்து அவர் எனிடே உங்களுக்கு மேட்ச் வின்னர். அவர் திடீர்னு வந்து ஒரு 40-50 உங்களுக்கு வந்து நோவேர் அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு. ஸோ உங்களுக்கு அந்த பிளே ஆஃப் அந்த பவர் பிளேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த காம்பினேஷனை மாத்த மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் ரஜத் பட்டிதார் ஒரு ஸ்டெப் மேல வந்துருவாரு. நம்பர் 4 ரஜத் பட்டிதார் வந்துருவாரு. நம்பர் 5 வந்து இவர் வந்துருவாரு, ஜிதேஷ் சர்மா வருவாரு உங்களுக்கு. அப்புறம் 6ல டிம் டேவிட் இருக்காரு. குருணால் பாண்டியா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வித் பேட் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தல நான் எடுத்துட்டு வந்துப்பேன் இன் பிளேஸ் ஆஃப் தேவ்தத் படிக்கல். அண்ட் அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட் வுட் பி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் தெம் பிளேசிங் ஜேக்கப் பெத்தல் இன் பிளேஸ் ஆஃப் தேவ்தத் படிக்கல். ஸோ தட்ஸ் இட். ஆர்சிபி என்னை பொறுத்த வரைக்கும் ஷீல்டு அவங்களுக்கு 2-3 இன்ஜுரிஸ் கன்சர்ன் இருந்தது. ஜிதேஷ் சர்மா இன்ஜுரினாங்க, ரஜத் பட்டிதார் இன்ஜுரினாங்க, ஒரு மாதிரி இவருமே இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாஷ் ஹெசில்வுட் இன்ஜுரி தான், பட் பிளே ஆஃப் வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஆல் தி ஸ்டார்ஸ் அலைனிங் இந்த ஸ்கை ஃபார் ஆர்சிபிங்கிற மாதிரி தான் தோணுது. பிளே ஆஃப்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபைனல்ஸ்க்கும் சேர்த்து. அண்ட் விராட் கோலி ரிட்டையர் ஆனாரு. ஸோ அது வந்து ஒரு சேடான ஒரு இதுவா இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியமே வந்து ஒயிட்ஸ்ல வந்து அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி தேங்க்யூ விராட், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த டெஸ்ட் கிரிக்கெட். நீங்க என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய இது. சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் அவரோட அந்த பூட்ஸை வந்து ஃபில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. ஒரு 9200 ரன்ஸ் 200+ ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க டெஸ்ட் மேட்ச்ல. ஒரு நல்ல ஆவரேஜ் லாஸ்ட் 2-3 சீசன்ஸ், லாஸ்ட் 2-3 இயர்ஸ்னாலதான் அந்த ஆவரேஜே டிப் ஆச்சு. ரியலி கிரேட் டு ஹேவ் யூ இன் ஆர் டீம் விராட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குதானே? பிளே ஆஃப்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2லயே முடிக்க சான்ஸ் இருக்குதானே ஆர்சிபி? இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டூல கண்டிப்பா முடிக்க சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பிபிகேஸ் அந்த வின் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா மேபி இவங்க தேர்டு கூட முடிச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா பிபிகேஸ் வந்து ஒரு ஒரு டீமை அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாரு ஸ்ரேயசர். அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஐ வாண்ட் பிபிகேஎஸ் டு ஃபினிஷ் நம்பர் 2ன்னு தோணுது. ஏன்னா ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடா இருந்தாங்க ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரேஸ்ல இருக்கும்போது
ஐ வாண்ட் PPKs டு டூ வெல் இன் திஸ் பிளே ஆஃப் சீரிஸ் அண்ட் அவங்க தான் செகண்ட் பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 கேம்ஸ் தே ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் கொல்கத்தா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் இவங்களுக்கு லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் பிபிகேஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பினிஷிங் அட் செகண்ட். அவங்களுக்கு என்னதான் 8 பாயிண்ட் இருந்தாலுமே அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க 21 பாயிண்ட் தான் வருவாங்க. அடுத்த 3 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா 22 பாயிண்ட் வந்துருவாங்க. ஸோ அந்த 1 பாயிண்ட் இது இருக்கிறதுனால எனக்கு தெரியல, மேபி செகண்ட் வரக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் தே ஆர் பிளேயிங் வித் டேபிளுக்கு கீழே இருக்க ஒரு 2 டீம்ஸோட விளையாடுறாங்க. கேகேஆரா இருக்கட்டும், சன்ரைஸ் ஹைதராபாத்தா இருக்கட்டும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேம் மட்டும்தான் கொஞ்சம் அவங்களுக்கு இதுவா இருக்கும் அப்படிங்கறனால எனக்கு தெரியல. ஏன்னா தே ஆர் பஞ்சாப் பிளேயிங் அகைன்ஸ்ட் டிசி அண்ட் எம்ஐ. அவங்க 2 பேரும் அந்த பிளே ஆஃப்ஸ் இதுல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 கேமும் டஃபா இருக்கும் அப்படிங்கறனால ஐ டோன்ட் see them finishing number 2. பட் ஹோப்ஃபுல்லி பண்ணாங்கன்னா இட் would be great அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த டீம் டிசி பார்ப்போமா? ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கு தான் ரொம்ப நம்பி இருந்தாங்க. மிச்சல் ஸ்டார்க் இல்ல, இவர் டானவன் ஃபெரேரா இல்ல, ஃபேசர் மெக்கருக்கு இல்ல, ஃபேஃப் டு பிளஸி ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து திரும்ப அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்திருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து ஃபேசர் மேக்கருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இன் பிளேஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க் அவர் தான் வந்து ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். துஷ்மந்தா சமீரா வித் முஸ்தபிசுர் ரஹ்மான் கொஞ்சம் வீக்கா இருக்கு பவுலிங் லைனப். அண்ட் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப அவங்க ஃபேஃப் டு பிளஸியோட எப்படி வந்து டீம் காம்பினேஷன் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் வேற ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. செதிக்குல்லா அட்டல் அவர் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவருமே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு கன்வென்ஷனல் பேட்டர் தான். பட் இங்க எப்படி ஃபிட்டின் ஆவாரு அப்படிங்கறதான் தெரியல. ஏன்னா முஸ்தபிசுர் அண்ட் சொல்லுங்க பிரபு முஸ்தபிசுர் வந்திருக்காரா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் துபாய் இல்ல என்ஓசி கொடுத்துட்டாங்க. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட என்ஓசி மட்டும் தான் ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்போ என்ஓசி கிளியரன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கறனால he will be available for the remainder of the tournament அப்படின்னு தான் நமக்கு இப்போ வரைக்கும் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் ஜேக் ஃபேசர் மேக்கருக்கு பதிலாக வந்து உள்ள வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேபி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் லாஸ்ட் டைம் கேகேஆருக்கு வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜஸ்ல மிச்சல் ஸ்டார்க் வந்து கரெக்டா டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. எப்பனா மும்பை கூட ஒரு மேட்ச் வந்து 3 for 33 எடுத்தாரு. ஞாபகம் இருந்துச்சுன்னா 155 ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப லோ ஸ்கோர் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க கடையில. அப்போ வந்து 3 விக்கெட் ரொம்ப குரூஷியலா எடுத்து லாஸ்ட் ஒரு சூப்பரா போட்டாரு. பிளே ஆஃப்ஸ் 1 அது குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல்ஸ்ல சூப்பரா போட்டு சன்ரைசர்ஸ் பேட்டர்ஸ் அப்படியே ஷட் டவுன் பண்ணாரு. ஸோ அந்த ஷூஸ் எனக்கு தெரிஞ்சு முஸ்தபிசுர் ரஹ்மானால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சிஎஸ்கே பார்க்கும்போது 2-3 ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ரொம்ப ப்ரெடிக்டபிளா வந்து ஒரு ஆஃப் கட்டர் போட்டுக்கிட்டே இருப்பாரு அவரு. ஸோ அதான். ஆனா ஸ்டார்க்கோட ஷூஸ் அவர் ஃபில் அப் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆல்ரெடி ஒரு வருஷம் டெல்லி கேம்ப்ல இருந்திருக்காரு. ஐ திங்க் 22 இல்ல 23 தெரியல. ஒரு வருஷம் ஃபுல்லாவே முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து டிசி ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. அப்படின்றதுனால அவருக்கு இந்த டீம் வந்து புதுசு கிடையாது. ஆனா எப்படி வந்து ஸ்டார்க்கோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்றதுதான் எனக்கும் ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்ஸும் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு ஐபிஎல் சீசன் வந்து அவர் வந்து 6 கொடுக்காம போலிங் போட்டிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட விளையாடும் போது நினைக்கிறேன் ஏதோ 16 இல்ல 14 தெரியும். ஏன்னா அந்த 2014 இருந்தே சன்ரைசர்ஸ் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஆனா ஒரு சீசன் ஏதோ எவ்வளவு பால் போட்டு பவுண்டரியே 6 கொடுக்காம போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த லீக் ஆல் ஓவர் தி லீக் எந்த லீக்லயுமே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு யாராச்சும் வச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனா முஸ்தபிசுர் ரஹ்மான் அந்த ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ ஹை அட்வான்டேஜ் தான் லைக் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஏன்னா ஒரு ஆல்ரெடி விளையாண்ட ஒரு பிளேயரே வந்து கம்மிங் பேக் டு டெல்லிங்கும் போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனா அந்த கடைசி நேரத்துல அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. இவங்க அப்படியே அந்த லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ளூ பிரிண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வின்ஸ் பண்ணாங்க.
அடுத்த 6 கேம்ஸ்ல வந்து அவங்களால ஒரு கேம் தான் வின் பண்ண முடிஞ்சு, ஒரு கேம் நோ ரிசல்ட்ல வேற போயிடுச்சு. ஸோ அதனால அடுத்த 5 கேம்ஸ்ல அவங்க 1 தான் வின் பண்ணியிருக்காங்க, 1 நோ ரிசல்ட். ஸோ அவங்களுக்கு இன்னும் 3 கேம்ஸ் அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி டஃபர் கேம்ஸ் தான், ஏன்னா எல்லாமே வந்து அவங்க டாப்ல இருக்க கண்டென்ஷன்ல இருக்க டீம். ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து சரியான ரீப்ளேஸ்மெண்ட்ஸே கிடையாது. முஸ்தபிஷுர் ரஹ்மான் எனிடே ஸ்டார்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த இவர் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து ஐ டோன்ட் நோ அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கூட தெரியல. பட் லுக்கிங் அட் கரண்ட் சினாரியோ கிறிஸ்டியன் ஸ்டப்ஸும் இல்லை அப்படிங்கிறப்ப மேபி அட் த டாப்ல வந்து அந்த இவர் செடிகுல்லா அட்டல் அண்ட் ஃபேப் டியூப்ளசிஸை ஓபன் பண்ண வச்சுட்டு 1 டவுன் அபிஷேக் போரால் வரலாம். ஸோ அப்படிதான் இருக்கும். நம்பர் 4 KL ராகுல் வருவாரு. ஸோ இப்போ எல்லாமே வந்து அவங்க பேட்டிங்கை நம்பி தான் இருக்கு. ஸோ அவங்க பேட்டிங் பெட்டரா பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அசுதோஷ் சர்மாவா இருக்கட்டும், விப்ராஜ் நிகமா இருக்கட்டும், அந்த டவுன்ல ஒரு குஷன் கொடுத்தாங்கன்னா மேபி கண்டிப்பா வரலாம். இவங்களுக்கும் அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த ஆட் பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜ் இவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மேட்ச் வந்து ஒரு பாயிண்ட்ல கேன்சல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா, அந்த மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிடுச்சு லக்கி இவங்க பண்ணனால. ஸோ அதனால அந்த ஒரே ஒரு குஷன் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி இவங்க உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் சி தெம் ஃபினிஷிங் அட் நம்பர் 4. ஏன்னா டாப் ஆல்ரெடி சீல்டா இருக்கு வித் RCB, GT, பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இவங்களால அங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனிவே 11 கேம்ஸ் ஆடி இருந்தாலுமே. ஸோ ஃபுல்லி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சான்ஸ் இருக்கா டிசிக்கு பிளே ஆஃப்ஸ் வர? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மேட்ச் வின் பண்ணிட்டே போனாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு GT, MI, பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க தான். GT, MI, பஞ்சாப், RCB இவங்க 4 பேர் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இந்த நல்லா பண்ணி பிளே ஆஃப்ஸை மிஸ் பண்ற டீம் எனக்கு தெரிஞ்சு GT இந்த வாட்டி டெல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி தான். ஸோ நம்மளோட லாஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பெருசா எதுவும் இல்லை. மயங்க் யாதவுக்கு மட்டும் வில்லியம் ஓருகே வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டீம்ல வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்லை. ஸோ அதனால ஃபுல்லா டாப்லேயே வந்து பேட்டிங்கே எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் டேவிட் மில்லர் எடுத்துட்டு போறாங்க வித் பூரன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வில்லியம் ஓருகே எடுத்திருக்காங்க மயங்க் யாதவுக்கு பதிலாக. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே அவர் ஆடுவார் தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு வித் ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ். சாரி என்னன்னா இவங்களும் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப், DC, மும்பைக்குள்ளேயே இங்க பயங்கரமா காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் 3 கேம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சாலுமே வந்து 16 பாயிண்ட்ஸ், ரன் ரேட் கன்சர்ன் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு மேத்தமெட்டிக்கலா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி வேணா ஏதாவது இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க இந்த வருஷம் போட்ட பவுலிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆகிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது எனக்கு கேட்டீங்கன்னா. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இது நாங்களும் பண்றோன்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தேர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான் நினைக்கிறேன். இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ரன் ரேட் வந்து ரொம்ப -0.4ல இருக்கு. பிளஸ் 11 கேம்ஸ் ஆடிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களோட வின்னிங் அந்த ஒரு கிராஃபே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலே கீழே தான் போயிட்டு வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கிராஃப் இல்லை. இப்போ டிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா டாப்ல மேல போனாங்க ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல. இவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே இல்லை அப்படிங்கிறப்போ லாஸ்ட் 3 கேம்ஸ் வேற தோத்துருக்காங்க. பட் ஒரு எப்பவுமே அந்த ஒரு வீக் வந்து ஒரு மேபி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கான டைம் இருந்திருக்குங்கிறனால லாஸ்ட் 3 கேம்ஸ் தேர் பிளேயிங் அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் RCB. அது கொஞ்சம் கன்சர்ன் தான். எக்ஸப்ட் SRH, GT அண்ட் RCB மேட்ச் கண்டிப்பா டஃபா இருக்கும். ஏன்னா அந்த 2 டீம்ஸும் டாப் 2ல முடிக்கிறதுக்காக விளையாடுவாங்க. அப்படிங்கிறப்போ மேபி கொஞ்சம் LSGமே வந்து அவுட் ஆஃப் கன்டென்ஷன் வித் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. லக்னோ வந்து அவங்க எடுத்த ஆக்ஷனுக்கு அவங்க இந்த கேம் டிஸ்பிளே பண்ணதே ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம LSG ஆக்ஷன் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் ஸ்டாக்டு டாப் ஆர்டரா இருக்கு, சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் இல்லை அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுக்கு இது பண்ணிருக்கு. ஆயுஷ் படோனியா இருக்கட்டும், டேவிட் மில்லரா இருக்கட்டும், அவங்க கரெக்டா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. அப்துல் சமாதை ரொம்ப முன்னால இறக்கி விட்டு ஒரு சில கேம். ஸோ அங்கெல்லாம் தான் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் I too don't see them playing at qualifying for the next round of this IPL tournament. So நானுமே வந்து LSG is going to be eliminated before the playoffs அப்படின்னு நினைக்கிறேன். Any finishing thoughts, Revant? இல்ல, finishing thoughts
நம்ம பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டீம் வந்து சர்ப்ரைசிங்கா வந்து எலிமினேட் ஆக போறாங்க. அது எந்த டீம் வேணா இருக்கலாம். இப்போ கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம்ன்ற மாதிரி எந்த டீம் வேணா இருக்கலாம். இப்போ டிசிஏ இப்போ வந்து திடீர்னு வெளியே போற மாதிரி இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம், கடைசியில் அவங்க கூட குவாலிஃபை ஆகலாம். ஸோ பஞ்சாப் கூட திடீர்னு வெளியே போகலாம், ஆர்சிபி 4th கூட முடிக்கலாம். ஸோ எனக்கு இதுல இவ்வளோ ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். பட் ஆனா இதுக்குவே நிறைய சேஞ்சஸ் நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜிடி இதுல பயங்கரமா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல நல்ல காம்பினேஷன், ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணாம அந்த காம்பினேஷனோட ஆர்சிபி போறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஜிடிக்கு பட்லர் இல்லாம போறதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பட்லர் இல்லாம போறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்றதுனால அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே அதே சிமிலர் தாட்ஸ் தான். ஜிடி ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த பிரேக் வந்து எனக்கு என்னமோ ஆர்சிபிக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த இன்ஜுரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி ரீஹேப் ஆயிட்டாங்க அண்ட் ஃபாரின் போன பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி செட்டில்டு ஸ்குவாடா இருக்காங்க. டேவிட் படிக்கல் இன்ஜுரி கன்சர்னை தவிர அவங்களுக்கு பெருசா வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அதுவுமே அவங்க குயிக்கா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். வித் இந்த 1 வீக் கேப்ல உட்காந்து பேசியிருப்பாங்க. டிகே, ஆண்டி ஃபிளார், ரஜத் பட்டிதர் இந்த மாதிரி ஜேக்கப் பதிலே ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி இஸ் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஆல் த ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை இதுவா வருது அவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் குட் பி த இயர் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஃபைனல் தாட்ஸை முடிச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது இருந்தா ஆட் ஆன் பண்ணி வைண்ட் அப் பண்ணிருங்க ரேவந்த். இல்ல, எனக்கு தெரிஞ்சு மும்பை இஸ் ஆன் தி செட் டு ஃபார் 6th ட்ரோஃபி அப்படின்றதுதான் என்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட். ஏன்னா அண்ட் ஜிடியோட ஒரு மழை, அந்த ரெயின் எஃபெக்ட் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கம்பேக், பும்ரா வந்து பயங்கரமான கம்பேக் கொடுத்தாருங்கும் போது 1 பேட் ஓவர் ஃப்ரம் தீபக் சஹர் வந்து அந்த மொமெண்டம் அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மும்பை சீல் டு 6th ட்ரோஃபி தான் எனக்கு தோணுது. ஸோ தட் இஸ் மை ஃபைனல். ஆனா ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவோம், நாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி தான் ஃபைனல்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எங்க இதுலயே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்களுமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், மும்பை வர்ஸ் ஆர்சிபி வரும் அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். கண்டிப்பா இன்னைக்கு என்ன May 16th ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரேவந்த், உங்களோட ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சிருங்க. உங்க ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சிருங்க. இந்த அதான் இந்த ஐபிஎல் இந்த ரெஸ்யூம் வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீடியோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எம்சிஜிசி பிலீவர் பேக் வாங்குங்க. ஸோ எங்க டீம் மெம்பர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் ப்ளோட் ஆயிட்டு நாங்க இந்த வீடியோல ஃபீச்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நாளையோட ரிவ்யூ மேட்ச்ல வந்து பிரபு அண்ட் ரேவந்த் நாங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ரிவ்யூ ஆர்சிபி vs KKR கொடுக்குறோம். ஸோ we are finishing here. Bye guys. Good day guys. Bye bye.